தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தியாகமனது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 16வது வாக்கியம். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். அவை இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சமயத்தில், திருச்சபைக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுதோ அல்லது பெற்றோர்களுக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுதோ இதோ நாம் தெய்வத்துக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், இல்லற வாழ்க்கையில் அங்கே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும், மாறாக எதிர்த்து பேசுகிறதல்ல. அதே மாதிரி இறை மக்கள் திருச்சபைக்கு செவி கொடுக்க வேண்டும், எதிர்த்து பேசுவதில்லை. அப்போ இறைவனுக்கு நாம் எப்படி நாம் செவி சாய்க்கிறோம், எப்படி கீழ்ப்படுத்தி போகின்றோம், இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தெய்வத்துக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்றால் இவர்களுக்கு நாம் செவி சாய்த்து போகிற சமயத்தில் அது துல்லியமாகும். கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். நான் இறைவனுக்கு செவி சாய்க்கின்றேனா அதை எதிர்த்து போகின்றேனா? குடும்பத்திலேயே நான் எதிர்க்கின்ற நபராக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக சமுதாயத்தில் நான் எடுத்து போவேன். ஆகவே புரிந்து கொண்டு அன்பு செய்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வரத்துக்காக நாம் மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.